இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக ஆம் ஆத்மி தமிழக தலைவர் வசீகரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். இப்ப மத்தியில பாஜக அரசு அமைஞ்சதுல இருந்து மத்திய அமைப்புகளான இந்த சிபிஐ அமலாக்கத்துறையை வச்சு எதிர்கட்சிகளை மிரட்டுறத வாடிக்கையா வச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப பிரதான எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸை விட ஆம் ஆத்மி கட்சியை டார்கெட் செய்வதையும் நம்மளால பார்க்க முடியுது. உச்ச நீதிமன்றமும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கைதுகளை முறையா செய்யாம தங்களோட இஷ்டத்துக்கு எதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த கைதுகளை அமலாக்கத்துறை செய்து கொண்டு தான் இருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்களே அது பதிலையும் நிறைய சொல்லிட்டீங்க. அதுல அதாவது ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து எதிர்கட்சிகளை நசுக்கிற வேலையில அவங்க தொடர்ந்து அது ஒரு ஜனநாயக ஆட்சி இந்த நாட்டுல இல்லைன்னு தெரியுது. ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி தான் இந்த நாட்டுல நடக்குது. அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சாட்சியாக இந்த இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்ற விஷயங்கள் தெளிவாக அதை காட்டுது. அதனால ஒரு கட்சி டெல்லி, பஞ்சாப் போன்ற குஜராத் இப்படி எல்லா இடங்கள்லயும் தொடர்ந்து பெரிய வளர்ச்சியை நோக்கியும் இன்னைக்கு இந்தியா முழுக்கவும் ஆம் ஆத்மியை பற்றி பேசாதவர்கள். ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல ஆம் ஆத்மின்னு கூட சொல்ல கூட சரியா யாருக்கும் அது தெரியாது. அந்த நிலைமையில இன்னைக்கு ஆம் ஆத்மின்னா தெரியாதவங்க இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு இந்த வளர்ச்சி ஒரு மாற்றத்தை அதாவது இந்திய அளவிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சரியான கட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஆக இந்த பிஜேபிங்கிற கட்சி இது ஒரு பாசிச கட்சி. ஆட்சிக்கு எப்படியாவது வரணும்னு நினைக்கிறவங்க, இப்படித்தான் வரணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. எந்த ரூபத்துக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சு ஓட்டு வாங்கணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாது. ஆகையினால யாரையாவது நசுக்கணும், இல்ல கலவரங்களை பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல மக்களை திசை திருப்பணும், ஜாதி மதங்களை பயன்படுத்தணும். இப்படி ஒரு குறுகிய கீழ்த்தரமான ஒரு புத்தியோட ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவர்களால நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்தியா முழுக்கவும் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் டெல்லி தலைநகரத்துல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியில இப்படி ஒரு கவர்மெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. டெல்லி கார்பரேஷன் கிட்டத்தட்ட 15 வருஷமா அவங்கதான் கையில வச்சிருந்தாங்க. அதையும் கையில இருந்து பிடிங்கியாச்சு. ஆக நாங்க தொடப்பத்தாலேயே அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா அவங்க நினைக்கிறாங்க. அதாவது அவங்க ஜனநாயகத்தை நம்பாதவங்க இல்லையா? அதனால இது நாங்க ஆட்சிக்கு ஏறின டே 1 அன்னையில இருந்து அவங்க எங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் காங்கிரஸ் கொடுக்கலன்னா, காங்கிரஸ் அது இவ்வளவு காலமா காங்கிரஸ் இருந்துருச்சு. அவங்க காங்கிரஸ பெரிய எதிர்ப்பா நினைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வளர்ச்சி அசூர வளர்ச்சி. ஏன்னா முதல் வருடம் கட்சி ஆரம்பித்து மறு வருடமே இந்தியாவில் ஆட்சி அமைத்து காட்டிய கட்சி இது. அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த மாநிலங்களையும் உள்ள போது வெற்றி நடை போட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி. 10 வருடத்துல எந்த கட்சியோட கூட்டணியே வைக்காம, ஓட்டுக்கு பணங்களும் கொடுக்காம ஒரு தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் இதுவாதான் இருக்க முடியும். அப்போ இந்த வளர்ச்சியை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆக இதெல்லாம் அதை விட இது ஒரு அசூரமா மிகப்பெரிய அளவுல வந்துரும். ஆக இவருடைய வளர்ச்சியை நம்ம தடுத்தாகணும் அப்படிங்கறத அவங்க காங்கிரஸோட பாத்துக்கலாம். ஆம் ஆத்மி வளர்ச்சி வந்துட்டா, ஏன்னா இது சர்ப்ரைஸ் பார்ட்டி ஆம் ஆத்மிங்கிறது. இது எங்க எப்ப சொல்ல முடியாது. இப்ப தமிழ்நாட்டுல கூட நான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல நிக்கும் போது 1000 ஓட்டு கிடைச்சா பெரிய விஷயம் நினைச்சேன். 14ல எனக்கு 20,000 பேர் கிட்டத்தட்ட வாக்களித்திருந்தாங்க. ஆக இங்க தமிழ்நாட்டுல கூட மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்கிறதுக்கு அது அன்னைக்குள்ளதே ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா நாங்க மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க, நாங்க தான் இன்னும் தயாரானோங்கிற மாதிரி தெரியுது. ஆக இது அவங்களால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அதனால அராஜகமான முறையில இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால இதுவரைக்கும் எந்த விதமான நேரடி ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா சொல்ல போனா எங்களுக்கு ஒரு வகையில் மிக வருத்தமான நாள் தான் இன்னைக்கு. அவரு ரிசைன் பண்ணிருக்கிறதுங்கிறது ஒரு நாட்டுல பிற துரதிருஷ்டமான விஷயம். ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு முதலமைச்சரையே இந்திய வரலாறுல ஒரு ஜெயிலுக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வச்சு அவர் வெளியிலயும் ஒரு ஜாமீனும் கொடுத்து நீ செக்ரட்டரியேட்டுக்கு போவாத, கையெழுத்து போடாது, ஆனா முதலமைச்சர் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தவறான முன்னுதாரணத்தை உலகத்துக்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போங்கிறப்ப அவர் எவ்வளவு இது ஏற்கனவே 2000 அதாவது முதல் தடவை ஆட்சிக்கு வந்த பொழுது 49 நாள்ல அவர் ரிசைன் பண்ணார். என்ன மக்களை நம்பிதான் போனார். திரும்ப மக்கள் அப்போ மிகப்பெரிய மண்டேட் வெற்றியை கொடுத்தாங்க. 70க்கு 67 இடங்களை கொடுத்தாங்க.
அதே போல இப்பவும் அவர் என்ன சொல்ற, மக்களை நம்பிதானே நான் ஆட்சி பண்றோம், மக்களுக்கு நல்லது செஞ்சுதானே நாங்க ஓட்டு வாங்குறோம். அதனால அந்த நம்பிக்கையில அவர் மிக தைரியமாக இன்னைக்கு வந்து அவரு தன்னுடைய முதலமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஆக அதுதான் சார். இப்போ ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி முதல்வருமான கெஜ்ரிவால் வந்துட்டு திடீர்னு தன்னுடைய ராஜினாமா முடிவை அறிவிச்சிருக்காரு. புதிய முதல்வரா அவரது இல்லத்துல நடந்த ஒரு சட்டமன்ற குழு கூட்டத்துல டெல்லி அமைச்சர் அடிஷி அவங்கள வந்துட்டு தேர்வாகி இருப்பதா சொல்லப்படுது. எதற்காக இந்த ராஜினாமா சார்? ஆமாங்க, இயங்க முடியாத ஒரு முதலமைச்சர் எதுக்கு? பதவி எதுக்கு இயங்க கூட? பதவியை வச்சுட்டு மக்கள் கொடுத்த ஒரு வெற்றியை, மக்கள் கொடுத்த ஒரு அதிகாரத்தை அதை பறிக்கிற விதமா மத்திய அரசு இருக்குன்னு சொன்னா அதை மக்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? மக்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? இந்த மாதிரி கூட ஒரு அதிகாரம் ஒரு ஏன்னா முதலமைச்சர் இந்த காலத்துல ஒரு கவுன்சிலர் பதவியை ரிசைன் பண்றது ஒரு நாள் கிடைச்சா கூட விட மாட்டாங்க. அப்படி ஆமா. இருக்கிற கட்டத்துல ஒரு முதலமைச்சர் பதவியை மக்களுக்காக, அது மக்களுக்கு பயன்படாத அந்த பதவி, இப்போதைக்கு அவர் முதலமைச்சரா இருந்து மக்களுக்கு பயன்படாத பதவி தான் அது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதனால வந்து நிச்சயமா நான் மக்கள் மத்தியில போவேன், மக்கள் என்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்க, அடுத்த தேர்தல்ல நான் வருவேன். அது வரைக்கும் எனக்கு நான் முதலமைச்சரா இருந்தும் அந்த மக்களுக்கு என்னால சேவை செய்ய முடியல, அதனால செய்யக்கூடியவர்களை வைத்து நான் ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கறது அவரு சிறைச்சாலையில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தினவர், வெளியில இருந்து அப்படி நடத்துவார். அதனால கண்டிப்பா சார். இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாசங்களே இருக்கிற இந்த சூழல்ல வந்துட்டு இப்ப தேர்தல் நடந்தாலும் வந்துட்டு ஆம் ஆத்மிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதா வந்துட்டு பல்வேறு கணிப்புகள் சொல்றத பார்க்க முடியுது. ஆம் ஆத்மி மீதான அதிருப்தி பெரிய அளவுல இல்லாத இந்த சூழல்ல ராஜினாமாவுக்கு பதிலா முன்கூட்டியே தேர்தலை சந்திச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் ராஜினாமா முடிவை கெஜ்ரிவால் எடுக்கணும்? இல்ல அந்த நாட்கள் எதுக்கு இப்ப வந்து விரயம் பண்ண வேண்டியது இல்ல. அதுக்கான வேலைகள், ஓகே. அதுக்கான தேர்தல் பணிகளை மக்கள்கிட்ட போய் அவர் எடுத்து சொல்ல வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. இப்ப காலம் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து தேர்தலை கூட அறிவிப்பு கூட தவறான அறிவிப்புகள் தான். ஏன்னா இந்தியாவுல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியவங்க 7 கட்டமா தேர்தல் கொண்டு வர்றாங்க. ஆக வந்து தேர்தல் ஆணையம் கூட அது மக்களுக்கான தேர்தல் ஆணையமா இல்ல. யாருக்கு ஒரு குறிப்பிட்ட சாதகமா இருக்கு. அதனால வந்து இப்ப நாங்க வந்து தேர்தல் பிப்ரவரியில வந்தாலும் சரி, நவம்பர்ல வந்தாலும் சரி, இத மக்கள் மத்தியில நாங்க இது உண்மை நிலை என்னங்கிறத எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்ப ஹரியானா தேர்தல் இருக்கு, காஷ்மீர் தேர்தல் இருக்கு, அடுத்த கட்ட தேர்தல் நவம்பர்ல மத்த மாநிலங்களும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆக இறங்கி இவர் வந்து முதலமைச்சர் இல்லாத ஒரு பதவி, பவர் இல்லாத ஒரு போஸ்ட்ல இருக்கிறத விட இந்த கட்சி பணிகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுக்க இவர்களை பத்தி இவருடைய முகத்திரைகளை கிழிக்க வேண்டியிருக்கு. வந்து இன்னும் வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களே தவிர இன்னும் வந்து அவங்க முழு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துகிட்டே இவ்வளவு பண்றாங்க. இன்னும் வந்து இதை வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும், இதை வந்து வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்துலதான் அவர் வந்து இந்த ராஜினாமை செய்திருக்கிறார். அதுவும் இப்ப வந்து நல்ல ஒரு அருமையான முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவங்களும் ரொம்ப சிறப்பா நல்ல படிச்சவங்க, நல்ல பொறுப்புல உள்ளவங்க, கிட்டத்தட்ட 18 இலாக்காக்களை திறம்பட நிர்வாகம் தொடர்ந்து செய்து வந்துட்டு இருக்கிறவங்க. ஆகையினால இந்த கல்வி புரட்சியில வந்து மிகப்பெரிய அவங்கதான் ஒன் ஆஃப் தி பில்லர், பேஸ் பில்லரா இருந்து நீங்க டெல்லியில இவ்வளவு பெரிய கல்வி புரட்சி எல்லா முதலமைச்சர்களும் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து அத்தனை பேரும் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்த்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஹாப்பினஸ் கிளாஸஸ்ல இருந்து பல விஷயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துனது அட்டிஷி தான். அதனால வந்து கண்டிப்பா வந்து அவங்க சரியான ஒரு இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு மக்களை நாடே எதிர்பார்த்துச்சு, தன்னுடைய மனைவியை தான் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நாடே எதிர்பார்த்துச்சு. ஆனா அவரை அப்படி செய்யல. ஒரு சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல் என்ன ஒரு நல்ல நம்ம இருந்தாலும் நல்ல நிர்வாகி என்ன அவங்களுக்கு கொண்டு வந்து ஏன்னா இப்ப அவங்க வந்து நல்லா தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க அவங்க சுனிதா கெஜ்ரிவால். இருந்திருந்தாலும் கூட இன்னும் அவர் வந்து பலமாக சிந்தித்திருக்கிறார். ஒரு இந்தியாவிலேயே ஒரு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அமித்ஷா மாதிரி எல்லாம் சாணக்கியன்னு சொல்றாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் வந்து பொய்யாக்கப்பட்டுருச்சு டோட்டலாவே. ஆக உண்மையிலேயே அரசியல் மிகப்பெரிய சாணக்கியராக, மிகப்பெரிய அனுபவசாலியாக, சமூக சேவை சிந்தனையோடு ஒரு ஆட்சியில இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதனால வந்து இந்த தேர்தலையும் இந்த பிஜேபியும் எப்படி அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அவர் மிக நிதானமாக மிக சரியாக கையாளுகிறார் என்றுதான் நான் கண்டிப்பா சார். இப்போ ஊழல் வழக்குல வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற கெஜ்ரிவால் அவர்களை வந்துட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள்னுட்டு பாஜக தரப்புல தொடர்ந்து ஒரு விமர்சனம் வச்சுட்டே தான் இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஊழல் செஞ்சா உடனுக்குடன மத்திய அமைப்புகளை இறக்கிவிட்டு பாஜக தங்களுடைய கட்சியில இருக்கிற குற்றவாளிகளை கண்டுகொள்ளாம இருக்குது.
எதிர்கட்சிகள் செஞ்சா மட்டும் அது குற்றம்னுட்டுன்னு பாக்குறாங்க. தன்னோட கட்சியில இருக்கிறவங்க குற்றவாளிகளை கூட கண்டுக்காம தான் இருக்காங்க. காங்கிரஸ் தரப்பிலும் தொடர்ந்து குற்றச்சாட்டம் இது ரிகார்டிங் வந்துட்டு காங்கிரஸ்லயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பாஜகவின் விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், பாஜகங்கிறது அது அவங்க வேலையா, அது அவங்க செய்யலைன்னா தான் நீங்க வருத்தப்படணும். அப்படிலாம் எதுவும் பேசல, போல வரல, விமர்சிக்க தான் நினைக்கணும். ஆனா இவர்களுக்கு அது வாடிக்கையான விஷயம். அதை பத்தி நாங்க இன்னைக்கு அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தெரியுது ஊழலுக்கு எதிரான கட்சி. ஊழலை ஒழிக்கணும் நாங்க வந்தமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் எங்கள் மீல இவங்க வேற இன்னும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆட்சி நடத்துறத கொடுத்தாங்க. நடைமுறைப்படுத்தாம அதிகாரிகளோட அதிகாரத்தெல்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. நிர்வாகத்துல மிக இடைஞ்சல் கொடுத்து பார்த்தாங்க. எதுவுமே இவர்களால முடியல. எல்லாத்தையுமே இந்த ஒரு சிறிய ஒரு முனிசிபாலிட்டிக்குள்ள அதிகாரம் மாதிரி அதை கொண்டு முடக்க பல முயற்சிகள் எடுத்தாங்க. எல்லாத்தையும் மீறியும் அரவிந்த் கெஜ்ரிவால் விஸ்தீரணம் அடைஞ்சு பஞ்சாபுக்கெல்லாம் உள்ள போய் எல்லாம் போக போக அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அதனால இன்னும் இவரை டேமேஜ் பண்ணாதான், இந்த கட்சியை ஒழிச்சாதான் இவங்களுக்கும் வளர முடியும்னு அவங்க வளர முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் அதையெல்லாம் மீறி உடைச்சிருக்கிறார். அத ஊழல் கட்சி ஒழிக்க வந்த கட்சி மேல ஊழல் வழக்கே போட்டு பாருங்க. அது யாராவது அப்படி ஒரு ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி ஊழல் முதல்ல செய்யுமான்னு முதல்ல யோசிக்கும். என்ன ஊழல் செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் வலியுறுத்த வந்த ஒரு கட்சியை போய் நீதான் ஊழல் பண்ண அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நேரடியாக ஒரு ஆதாரம் அவங்க என்ன கொடுக்க முடியல. நீங்க சொன்ன மாதிரி சொல்றது இந்த கைது நடவடிக்கைகள் கூட தவறானதுங்கிறத கோர்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு சில நல்ல நீதிபதிகள் இருக்கத்தானே செய்யறாங்க. அதனால இந்த சட்டம் அம்பேத்கருடைய சட்டம் ரொம்ப பாதுகாப்பானது. மக்களின் நிரபராதிகளை அவ்வளவு சீக்கிரம் தண்டிச்சிடாதுங்கிறதுக்கே தான். அதனாலதான் இவ்வளவு நாள் இவர்கள் ஒவ்வொரு முறை பொயில் கேட்கும் போது அது தடுக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. ஏதோ உண்மையில் ஏதோ ஆதாரம் பின்னாடி கொடுக்க போறது மாதிரியும் அப்படியே தொடர்ந்து அந்த சிபிஐயும் அமலாக்கத்துறையும் தொடர்ந்து நீதிமன்றங்களே ஏமாத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஆக இது அவர்களும் நீதிமன்றம் ஒரு அளவு எல்லை வரைக்கும் தான் பார்த்துட்டு இப்ப அந்த பெயில வழங்கியிருக்கிறாங்க. ஆகையினால நாங்க நிச்சயமா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மக்கள் மத்தியில மட்டுமில்ல, நீதிமன்றங்களிலும் அவர் குற்றமற்றது ஆம் ஆத்மி கட்சிங்கிறது கண்டிப்பா வரும். கண்டிப்பா சார். இப்போ மதுபான கொள்கை ஊழல் வழக்குல அமலாக்கத்துறை கைதை தொடர்ந்து ஜாமீன் கிடைச்ச நிலையில உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிபிஐ கைது செய்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன் கெஜ்ரிவால் அவர்களை தொடர்ந்து மத்திய பாஜக அரசு டார்கெட் செய்யுது சார்? அப்படி என்ன சவாலை கெஜ்ரிவால் மூலமா பாஜக சந்திக்க நினைக்கிறாங்க? அதாவது அவங்க இந்தியாவுல காங்கிரஸை வீழ்த்திட்டு அவங்க வந்ததா நினைக்கிறாங்க, வந்துட்டாங்க. இப்ப என்ன, இவர்களை வீழ்த்த போவது ஆம் ஆத்மி தான். ஆம் ஆத்மி அந்த அளவுக்கு இல்லைன்னா நாங்க இந்தியா கூட்டணியில அவங்க சேர மாட்டோம்னு அவங்கதான் விமர்சனம் பண்ணாங்க. இந்தியா மாட்டோம் அப்படிங்கறது அவங்கதான் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம், நாங்க பல கருத்து வேறுபாடுகள் உள்ள கட்சி தான் எல்லாமே. எங்களுக்கு எதிரான டெல்லியிலேயே நாங்க காங்கிரஸ்க்கு எதிரான கட்சி தான், பஞ்சாப்ல நாங்கள் காங்கிரஸ் எதிரான கட்சி தான். இருந்தாலும் இவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும். ஆக இவர்களை வீழ்த்த வேண்டியது நாட்டினுடைய கட்டாய நிலை மாதிரி சூழல் ஏற்பட்டு போச்சு. அப்போ கட்சி பெருசா நாடு பெருசான்னு பார்க்க போனா கட்சியை விட நாடுதான் முக்கியங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டதுனாலதான், எல்லாரும் இப்படி இணைஞ்சதுனாலதான் இவர்களது முழு மெஜாரிட்டி இல்லாமையாவது இறக்க முடிஞ்சது. இல்லைன்னா இந்த தடவையும் அவர்களுக்கு அதே மெஜாரிட்டி வந்திருந்தா இந்தியாவுடைய நிலை அல்லோலப்படும். 2 முறை இருந்த பிரதமரின் முகம் இந்த தடவை இன்னும் அவருடைய வேகம் எந்த இதுலயும் அவங்களால பண்ண முடியும். என்னென்னமோ முயற்சி புதுப்பித்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு பார்க்கிறார். விவசாயிகள் ஒரு வருடம் போராடு கிட்டத்தட்ட 700-800 பேர் இறந்து போனாங்க. என்ன அந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு திருப்பி அந்த கட்டத்தை திருப்பி வாபஸ் வாங்கும்போது, இந்த சட்டத்தை நாங்கள் எங்களால் விவசாயிகளுக்குள்ள சட்டம், அது விவசாயிகளுடைய சட்டத்தையே விவசாயிகளுக்கு எங்களால் அவர்களை விளங்க வைக்க முடியவில்லை. இந்த சட்டத்தை ஏண்டா விளங்க வைக்க முடியாத சட்டத்தை ஏண்டா கொண்டு வருவீங்க? ஆக எல்லாமே அவர்கள் இப்படிதான். இப்ப ஜிஎஸ்டி பெரும் குழப்பத்துல இருக்கு, யாருக்குமே புரியல. என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாத ஆக்கியிருக்குது. அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி போயிட்டு. ஆக எதற்காலும் இவர்களுக்கு அதாவது அதற்கான தகுதிகளே இல்லாதவர்களைத்தான் அவர்கள் அமைச்சர்களாக்குறாங்க. அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் மாவுக்கு ஒரு ஜிஎஸ்டி, தோசைக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஏன்னா அவர் கேட்ட மாதிரி பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி, பண்ணுக்கு கிரீம தடவணும்னு ஜிஎஸ்டி வருது. ஆக இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிர்வாகம். இதுக்கு நல்ல தரமான நிர்வாகம் ஐஆர்எஸ் படித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால்.
அவர்கிட்ட எல்லாம் வந்து பட்ஜெட்டை பத்தியோ நிதியை பத்தியோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்கிட்ட இருக்கிற இப்ப வந்திருக்கிற முதலமைச்சர் சாதாரண ஆள் இல்ல, அவரும் சாதாரண ஆள் கிடையாது நிர்வாகத்துல. அவர் மனைவியும் சாதாரண ஆள், அவங்களும் ஐஆர்எஸ் படிச்சவங்க. என்ன இது போல அவங்கள்ட்ட இருக்கிற டீம் எல்லாம் வந்து மிக புத்திசாலிகள், படித்தவர்கள், நாட்டை பத்தி சிந்திக்கக்கூடியவர்கள், நாட்டு மேல அக்கறை உள்ளவங்க. இன்னைக்கு டெல்லி வந்து மிகப்பெரிய இன்னைக்கு மக்கள் வந்து அவங்க நம்புறாங்கன்னு சொன்னா நடுத்தர மக்களும் டாப் லெவல் எப்படிங்கிறது தெரியல, நடுத்தர மக்களும் கீழே உள்ளவங்களும் கண்டிப்பாக கெஜ்ரிவாலால் நன்மை அடைந்தவர்கள். வீட்டுல கரண்ட் மிச்சமா போயிருச்சு. அவங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க சேர்க்கறது தனியார் பள்ளிக்கூடங்களை படிச்ச பிள்ளைகள் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவமனைகள் அப்பல்லோ மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனைகள் அங்க உருவாயிருக்குது. மகல்லா கிளினிக்னு சொல்லி ஏற்கனவே ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வீடு கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் தண்ணீர் வீட்டுக்கு வீடு குழாய் மூலமா போய்கிட்டு இருக்குது. பெரியவர்களுக்கு அம்மா அப்பா வீட்டுல இருந்து அவங்க மாசம் மாசம் வீடு தேடி படம் போகுது. ஆக இது எல்லாமே வந்து ஒரு தரமான இதை கொடுத்தது. இது ஒரு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து கீழே உள்ள மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க பிஜேபி. அவங்க என்னன்னு கேட்டா ஓட்டு இந்த மதத்தை டார்கெட் பண்ணுவாங்க. இந்து மதம் வாங்க இந்து மக்களுக்கும் சேர்த்துதான் அவங்க கஷ்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க. கேஸ் வேலை இந்து மக்களுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க, முஸ்லீமுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க, கிறிஸ்டியனுக்கு தனியா பண்றாங்க. ஆக பாதிக்கப்படுபவர் பேருமே. ஆக இது வந்து என்னன்னு கேட்டா இந்த இவங்க அவங்க லாங் டேர்ம்ல பிளான் பண்றவங்க. ஆனா RSS இப்போ ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இல்ல. அவங்க இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது அவங்க திட்டம் போட்டு செயல்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு நல்லா தெரியுது, இன்னொரு 10 வருஷம் போனால் ஆம் ஆத்மியினுடைய நிலை இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி இருக்கும். கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இடத்தை அவரை எதிர்க்கக்கூடிய கட்டாயம் அந்த நேரம் ஏற்படும். இப்பவே உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அவர்களால் மக்கள் அவர்களை உடைத்து ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷாவது நாட்டை விட்டு ஓடிய பிறகு அந்த வீட்டில் பூந்து அடித்தார்கள். இவர்கள் இதே போல் தொடர்ந்தார்கள் என்றால் இவர்களுக்கும் மக்களை வீடுகளில் பூந்து அடித்து விரட்டக்கூடிய சூழ்நிலையை அவர்களே உருவாக்குகிறார்கள் என்றுதான் எனக்கு தோணும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க ஹரியானால என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஹரியானா சட்டமன்ற தேர்தல்ல ஆம் ஆத்மி தனித்து களம் காண்பதா வந்துட்டு அறிவிச்சிருக்கீங்க. இப்ப வேட்பாளர்களையும் அறிவிச்சாச்சு. இண்டி கூட்டணி சார்பா நாடாளுமன்ற தேர்தலை ஒற்றுமையா சந்திச்சு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலை தனித்து களம் காண்பது இப்ப இந்த வாக்கு பிளவுக்கு காரணமா அமையும் இல்லைங்களா? இப்ப பாஜகவின் வெற்றிக்கு இது உதவுற மாதிரி தானே இருக்கு. ஏன் ஆம் ஆத்மி தனித்து களம் காண்கிறது? ஆம் ஆத்மி இப்ப ஒண்ணு புதுசா ஒண்ணு தனித்து களம் காணலையே. ஏற்கனவே இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு தனி காணிருக்கோம். பஞ்சாப்லயும் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் தனித்து தான் காண்பிருக்கோம். எந்த இந்தியா கூட்டணியில சேர்ந்ததன் நோக்கம் வந்து சட்டமன்ற தேர்தலே அல்ல. ஓகே, நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவில் சூழ்ந்திருக்கிற ஆபத்து, பிஜேபிங்கிற சூழல ஆபத்து, மோடி என்ற ஒரு ஆபத்தை வந்து மக்களை காப்பாற்றணும். இந்தியாங்கிற பேரையே காப்பாற்ற முடியாம போயிருமோங்கிற பயம்லாம் ஏற்பட்டு போச்சு. அதனால அந்த நேரத்துக்கு இந்தியா நாங்கள் தேசியத்தை பொறுத்த அளவில் இன்னும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இது மம்தா பானர்ஜி சொல்லலையா? அது போல இருக்கிறோம். தேசிய அளவுல நாங்க வந்து இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். மாநில அளவுல நாங்கள் வளர்ச்சியை நோக்கி முதல்ல நாங்க சேர்ந்து நிக்கிறதா தான் சொன்னோம். ஆனால் காங்கிரஸ் தான் எங்களை ஏத்துக்கல. எங்களுக்கு வந்து 80-90 இடங்கள் இருக்கிற இடத்துல 10 இடங்கள் கேட்கிறோம். ஏற்கனவே பாராளுமன்ற தொகுதியில கூட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு சீட் வாங்கிட்டோம் ஹரியானால. அங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டுகள் பெற்றிருக்கிறோம். மிக குறைவான அற்ப 5000 ஓட்டுகள்ல தான் நாங்க தோத்து போயிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு பலம் அந்த ஹரியானாவில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு 10 இடங்கள் கூட கொடுக்க முடியலன்னு சொன்னா இது வந்து அவர்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது. அவங்கதான் இப்போ பிஜேபி மட்டும் ஆம் ஆத்மியை கண்டு பயப்படல, காங்கிரஸும் பயப்படுதுங்கிறது தெரியுது. ஆக நாங்க வந்து அதனால நாங்க என்ன நினைக்கிறோம், தனித்து நாங்கள் களம் கண்டிருக்கிறோம், தனித்து நம்ம வெற்றி பெற்று காட்டிருக்கிறோம். அது போல ஒரு சூழலை நிச்சயமாக நாங்களும் இந்த தேர்தலில் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 2 தேர்தல்களே நாங்க எதிர்பார்த்து தனியா நிக்கிற காலத்திலேயே ஹரியானாவை கைப்பற்ற வேண்டும்ங்கிறது நாங்க இருந்தோம். அது வந்து இது சரி, நீங்க சொன்ன மாதிரி அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இப்ப குஜராத்ல அப்படிதான் சொன்னாங்க, நீங்க வந்து ஆம் ஆத்மி தனியா நின்னீங்க, அதனாலதான் வந்து பிஜேபி என்ன பண்றது, காங்கிரஸ் வீக்கா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தா நாங்க ஏன் வரப்போறோம்? எங்களை வந்து எங்களால தோத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, நீங்க உங்களை பலப்படுத்திக்க. அதுதான் நாங்க சொல்றது. கட்சியை பொறுத்தவரை அரசியல் இன்னைக்கு நாங்க தனியா நின்று பண்ணி வந்ததுனால தானே இன்னைக்கு எங்களை ஒரு கட்சியா நினைக்கிறீங்க.
நாங்கள் கூட்டணியோட போயிருந்தா எங்களை 10 கட்சியில 11 கட்சியா தானே வச்சிருந்திருப்பீங்க. ஆகையினாலதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலேயே ஆம் ஆத்மி ஒரு முக்கியமான கட்சி இல்லையா? இந்த கட்சி வந்து சேருமா, இந்த கட்சி சேர்ந்தாய் தொடர்ந்து இருக்குமா, எவ்வளவு ஒரு எதிர்பார்க்காத நடக்குமாங்கிறது நினைச்சது எல்லாருமே நினைச்ச விஷயம். இன்னைக்கு அது நடந்துருச்சு இல்ல. அப்போ இது இந்த தேர்தலிலும் ஒத்துழைக்க வேண்டியது இடத்தில் இருப்பது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அது ஒத்துழைத்து இருந்தால் நாங்களும் அந்த 10 இடங்களை வாங்கிட்டு நாங்களும் அவங்களோட சேர்ந்து பயணம் போயிருக்கோம். இது ஆம் ஆத்மி மேல் குற்றத்திற்கு ஒண்ணும் இல்லை. நாங்க வராம இருந்தா பரவாயில்ல, நாங்க சீட்டு கேட்காம இருந்தா பரவாயில்ல. அந்த இடத்துல நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாத போனது நீங்க தானே. அப்போ 80 இடங்களை வைத்துட்டு நீங்க வந்திருக்கலாமே. உங்களுக்கு பிஜேபியை தான் தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நீங்கள் வந்து ஆம் ஆத்மியையும் சேர்த்து வந்து உங்களோடு வந்த ஆம் ஆத்மியை நீங்கள் ஏன் சேர்த்து கொண்டு போயிருக்க கூடாது? ஓகே, கடைசியா ஒரு கேள்வி சார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதா அறிவிச்சது பற்றி கருத்து தெரிவிச்சிருந்தாரு அண்ணா ஹசாரே. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு செல்லக்கூடாதுன்னு தான் விரும்பியதாகவும் தன்னுடைய வார்த்தைகளை மீறி அவர் அரசியலுக்கு சென்றதாகவும் அது மட்டும் சொல்லாம தன்னை போல கெஜ்ரிவால் அவர்கள் சமூக சேவை செய்யாமல் இருக்கிறது வந்துட்டு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணா ஹசாரேவின் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணா ஹசாரேங்கிறவர் ஒரு சோசியல் ஒர்க்கர். ஆக்டிவிஸ்ட் கூட கிடையாது. ஆக்டிவிஸ்ட்னா தட்டி கேட்கறவங்க ஆக்டிவிஸ்ட். இவர் ஒரு சமூக சேவை. அந்த ஊர்ல ராலிகன்கிற சிட்டில சும்மா சமூக சேவை பண்ணிட்டு இருந்தவர். இவர் வந்து எந்த ஒரு இயக்கத்தையும் உருவாக்கல, எந்த ஒரு பெரிய பின்னணியில இருந்தும் வரல. இவங்கதான் டெல்லியில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜன் லோக்பால்ங்கிறது ஒண்ணா உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்கட்டும், ஒரு சமூக சேவை தெரிஞ்சவங்க யாராவது முன்னாடி நின்று நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைச்சு இவர்கள் போய் தான் அவரை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சாங்க. புரியுதா? இவர் வந்து சமூக சேவை இவர் அரசியல் வந்து கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவர் விருப்பத்தை வேணா அவர் வச்சுக்கலாமே தவிர அரசியலுக்கு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா அவரு குளம் வெட்டுறது, இது வெட்டுறது, ஊருக்கு சேவை செய்யறது, 4 பேர்ட்ட காசை வாங்கி ஏதாவது சேவை செய்யறதுல வேலையில இருந்தவருக்கு நிர்வாகத்தை பத்தி அவருக்கு தெரியாது. இவர் நிர்வாகம் படித்தவர், IRS படிச்சவர். இவர் வந்து இந்த மாதிரி நாம் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, நாம் ஏன் ஒரு மாற்றத்தை உருவாக்க கூடாது, இந்தியாவில் காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் பண்ணணுமா, மற்றவர்கள் மக்களுக்கான ஒரு ஆட்சியை ஏன் உருவாக்க கூடாது அப்படின்னு நினைச்சது. இவர் விருப்பம் இல்லைன்னா இவர் போகட்டும். ஏன்னா தலைவர்கள்ங்கிறவங்க எவால்வ் ஆகணும், உருவாகணும். புரியுதா? யாரும் போய் தூக்கி கொண்டு வந்து வச்சாலும் உட்கார மாட்டாங்க. அப்படிங்கிறதுல அவர் தலைவராக இருந்திருந்தால் அவர் நிலைத்திருப்பார். அவர் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சதுனால வச்சது மாதிரி போயிட்டார். ஆகையினால அவருடைய இது தேவையற்ற பேட்டி. அவர் இந்த கருத்துல அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு சம்பந்தமும் இல்லை. அவர் இருந்தது IASC மூவ்மெண்டே இல்ல. அவர் இந்தியா மூவ்மெண்டே கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் இவர் மூடிட்டு போயிட்டா திருப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்களா யாரும்? அதுக்கப்புறம் இவருக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்பந்தம் இல்லை. இவருக்கு அப்புறம் தான் இந்த ஆம் ஆத்மி உருவாக்கப்பட்டது. இவ்வளவு வரலாறுகள் படித்து இவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தொடர்ந்து சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி 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 இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றது. அதனால அண்ணா ஹசாரே ஒரு பொருட்டே இல்லை. இவர் தந்தை பெரியாரை போலவோ காந்தியை போலவோ இவர் வேஷம் போட முடியாது. அவங்களாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய காந்தியால் ஒரு பெரிய மாபெரும் இயக்கம் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் இயங்கிட்டு இருக்குது. 70 வருஷம் இந்தியா 50 வருஷத்துக்கு மேல ஆண்டு இருக்குது. ஒரு பெரிய சரித்திரம் படைத்திருக்கிறது. பெரியாருக்கு பின்னால் திராவிட ஆட்சிகள் இன்னைக்கு பெரிய சரித்திரம் படைச்சிருக்குது. இவர் தரித்திரம் இது. இவர் சரியா செஞ்சிருந்தா இவர் வந்து இவரால எதுவும் வந்துச்சு, இவராலதான் ஆம் ஆத்மி உருவாச்சு, இவராலங்கிறது இவர் எதுக்குமே பேசே கிடையாது. இவர் ஒரு நல்ல ஒரு ஃபேஸா இருக்கட்டுமே உட்கார வச்சாங்க தவிர இவர் இந்த ஊழல் எதிர்ப்புக்கோ ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியை உருவாக்குவதற்கோ இவர் எந்த தார்மீக பொறுப்பும் அவருக்கு இல்ல. அவர் பேசுறதுக்கான அருகதை இது இல்ல. ஓகே சார், இவ்வளவு நேரம் இடம் வலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.